நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சிக்குட்பட்ட குண்டாடா கிராமத்தில் சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி கேலோ இந்தியா போட்டியில் 150 கிலோ பளுதூக்கும் பிரிவில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி உள்பட 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தங்கள் கிராமத்தில் முறையாக சாலை வசதி இல்லாததால் பள்ளி குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றம் சாட்டினர். எங்க ஊர்ல பள்ளி குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட வந்துட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதனாலேயே நிறைய பேர் காப்பாற்ற முடியாம இறந்திருக்காங்க. இத எல்லா அதிகாரிகளும் கவனிச்சு எங்க ஊருக்கு சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்தா, ஒரு நடைபாதை கூட இல்லாத எங்க ஊருக்கு பள்ளி குழந்தைகளையாச்சும் அழைச்சிட்டு போறதுக்கு ஒரு ஆட்டோவாசம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி வசதி கூட எங்களுக்கு இல்லை. குளங்களில் உள்ள தாமரைகளை உடனே அகற்ற கோரி தொண்டி பேரூராட்சி அலுவலகத்தை மகாசக்திபுரம் கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேரூராட்சியில் வண்ணாக்குண்டு குளம், கல்குளம் உள்பட பல குளங்கள் உள்ளன. இந்த குளங்களில் மக்கள் குளித்து வந்த நிலையில் தற்போது தாமரைகள் நிறைந்து காணப்படுகிறது. இதனை அகற்ற கோரி பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு குளத்தை தூர்வாரி தரணும்னு நாங்க கேட்டிருக்கோம். எங்க கவுன்சிலர்கிட்ட சொன்னதுக்கு எதுவுமே எடுப்படுக்க மாட்டாங்க. கேட்டா நீங்களா ஓட்டு போட்டியா என்னன்னு கேட்டு அதை பாட்டு மழுப்பிட்டு போயிடாங்க. நாங்க வெளியூருக்கு போக முடியல குளிக்க, அவங்களும் திட்டுறாங்க. உள்ளூருக்குள்ள நாங்க குடிக்க தான் தண்ணி வாங்க முடியும் காசு கொடுத்து. எங்களுக்கு போதுமான வருமானம் கிடையாது. குளிக்கிற அளவுக்கு நாங்க தண்ணி வாங்கி குளிக்கிற அளவுக்கு. துணி துவைக்கிறாந்தாலே நாங்க கடலுக்கு போறவங்க அவங்கெல்லாம் எங்கே போய் குளிக்கிறது, துவைக்கிறது எங்களுக்கு எந்த வழியும் தெரியல. எங்களுக்கு அந்த 3 கம்மாயாவும் எங்களுக்கு தூர்வாரி தரணும். கடலூரில் பள்ளி மாணவர்கள் விளையாடும் மைதானத்தில் ஒப்பந்ததாரர் ஒருவர் ஜல்லிக்கற்களை கொட்டி வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெண்ணாடம் அருகே உள்ள கோவிலூர் ஊராட்சியில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் அருகே உள்ள மைதானத்தில் 1 மாதத்திற்கு மேலாக சாலை போடுவதற்காக பயன்படுத்தப்படும் ஜல்லிக்கற்களை ஒப்பந்ததாரர் கொட்டி வைத்திருப்பதால் மாணவர்கள் விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது பற்றி பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் இரும்பாலை அருகே கோயில் திருவிழாவில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 2 தீக்காயம் ஏற்பட்டது. சர்க்கார் கொல்லப்பட்டியில் குழி இருசாய் அம்மன் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற வானவேடிக்கையின் போது தீப்பொறி மூட்டையில் இருந்த பட்டாசுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் சிறுவன் உள்பட 2 பலத்த தீக்காயம் ஏற்பட்டது. இதனிடையே பாதுகாப்பற்ற முறையில் பட்டாசு வெடிப்பதை தடுக்காமல் விடியா அரசின் ஏவல் துறை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.